வினி சரியான டெம்ப்ளேட். அதுதான்டா செம்ம டெம்ப்ளேட். அத அப்படியே டாடிக்கு போட்டுறணும். நல்லா இருப்பியா தம்பி, நீ ஊட்டியில ஜாலியா இருந்து இல்ல இதுல தெரியல படம் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். அவனுங்க தான் இருக்கிற கான்லங்க தான் காட்டுவானுங்க, பாப்போம். அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, இவனுக்கு மைண்டே புரிஞ்சுக்க முடியாது கூட. ஆனா இல்ல கமலி எஸ்டிஆர் அந்த ஒரு காம்பினேஷன் இதுல அதான் இந்த மணிரத்னம் அதான் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் இது ஒண்ணு படம் வந்துட்டு ஊத்தின்னு போனா கூட ஒரு 150 160 70 எல்லாம் வந்துரும் தோணுது. படம் ஊத்தின்னு போனா 150 அந்த மாதிரி வந்துடும். படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது கமலோட குருதி புனல்னு ஒரு படம் இருக்கும், அது யாரா இருந்தா பாருங்க, நல்லா இருக்கும். அது படம் செம்ம படம்டா அதெல்லாம். எதுக்கு இப்ப குருதி புனல் போனீங்க? அர்ஜுனுக்கு கேரக்டரைசேஷன்றது வேற, கமலோட கேரக்டரைசேஷன்றது வேற. சாரே இல்ல சாரே சினாப்சிஸ் இல்ல சினாப்சிஸ படிச்சீங்களா இல்லையா? குருதி புனல் எல்லாம் போகாதீங்க, அவ்வளவு எல்லாம் போக கூடாது, புரியுதா? சொல்றேன், எதிர்பார்ப்ப சொல்றேன். ஒரு காம்பினேஷன் சேரும் போது அது ஒரு இது ஒரு டிராயிங். எனக்கு சிம்பு போலீஸ் நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல, சினாப்சிஸ் படி என்னன்னா ரங்கராயன்றது தான், ரங்கராஜ் சக்தி தான் பெஸ்ட் போய் தின்னு கத்தின்னு போனேன். என் பேர் ரங்கராய் சக்திவேல் நாயக்கன்னு. அதான் அந்த ரங்கராயம் இல்ல, ரங்கராயம் பெரிய ரவுடியான், அவர் நடுவுல செத்துட்டா மாதிரி வந்துட்டு அதான் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இதுவும் ஆகுமா, அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு உயிரோட இருக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் பையன் தான், தான் பையன் யாரு எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் இதுல கூட சேர்ந்து இல்ல, 2 பேருக்கும் சண்டை வருது. அதான் எஸ்டிஆருக்கும் கமலுக்கும் சண்டை வருது. கடைசியில யார் ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி இதுவா இருக்கும். இல்ல 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஏதாவது தெரியல சேர்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. 2 பேரும் தான். கமல் பையன் எஸ்டிஆரே இல்ல, அவன் ஒரு போலீஸ். நான் ஏதாவது கேவலமா கேட்டுற போறேன், ஏதாவது செக்கச்சந்தவானத்தை ரிபீட் பண்ணிருக்கேன். அப்ப நடுவுல இதெல்லாம் வரும். சிம்பு போலீஸா இருந்தா வம்சி தளபதியை பத்தி நல்லா பாசமா இருந்திருக்காருப்பா லாஸ்ட் வரைக்கும். அவன் சொன்னது உண்மைதான், நிறைய பேர் சொன்னது தானே, அது விஜய் தான் இல்ல. அது வந்து இப்போ ஒரு படத்துக்காக பேசாம அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காப்ல. இல்ல வம்சி பேசினாலே பாசிட்டிவ் ஆயிட்டா இருக்கும். இல்ல அந்த இதை பேசினது இப்ப ரீசெண்டா பேசினது கம்பாரிசன் பண்ணும் போது அதை கரெக்டா சொல்லி எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க இண்டஸ்ட்ரியில சொல்லிருக்கலாம். பட் ஆமா அந்த பாசம் இருக்குது தெரியுமா, தட்ஸ் குட். ஆமா கொஞ்சம் நல்லா இருக்கு. டெடிகேஷன் டு தி சினிமா. தளபதி எதுக்கு சொல்றாங்க அதுக்குதான். இது கொத்தடிமைங்க வந்து வலைபேச்சுக்கு காசு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்ல அங்க கேட்டியா? இல்ல அங்க அவனுங்க யோசிப்பானுங்க, உனக்கு என்னப்பா நீ பேசுவ, நாங்க உட்காந்து ஆத்விக்கே தான் இன்டர்வியூ பார்க்கணும், சிவா இன்டர்வியூ பார்க்கணும். இல்ல இப்ப வலைபேச்சு வந்து திடீர்னு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இப்பதான் ஸ்பேஸ்க்கு முன்னாடி வரும்போது தான் பார்த்தேன். என்னன்னா இப்ப வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்ல முன்ன வந்து இதே பார்க்க முடியல, அவர் வந்து அமைதியா இருக்காரு. இது பாடி கார்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து 24/7 வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கோட் வரைக்குமாவது அவர் ஜாலியா இருந்தாரு. கொஞ்சம் கேமரா முன்னாடி பேசிக்கிறது, இப்ப அவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு பாப்பல, தனியா உட்காந்துருக்காரு, தனியாவே உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. புரியுதா உனக்கு? உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், இவனுங்களுக்கு விஜய் மேல பாசம்லாம் இல்ல, இந்த வலைபேச்சு இதெல்லாம் சும்மாதான் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்வளவு செக்யூரிட்டிஸ் தான் விஜய்க்கு இருக்காங்கன்னு இருக்குதான்டா செய்வாங்க. அதான் இல்ல இப்ப அவங்களுக்கு வந்து வேற எந்த ஆக்டரை பத்தி பேசினாலும் வந்து வியூஸ் வர மாட்டேங்குது. சும்மா ஜனநாயகனை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கிற காட்டி ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. சரி இல்ல நீ சொன்னது எப்படி பாக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோக்கு பாடி கார்டு அதிகமா இருக்குதுன்னு சொன்னா, டேய் வேற யாருக்கடா இருக்கும், இதாவது எதுக்கு இதுல தெரிஞ்சதாண்டா, இதுதான் புதுசாகுதா இருக்குதான் செய்வாங்க. அத வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒரு டிஃபரெண்டா வந்து எப்படி சொல்றது, நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. நெகட்டிவ் இல்லடா, அது இல்ல அது சும்மா அட்டென்ஷன் சொல்லணும்னு சொல்லிருப்பாங்க. அதான் அட்டென்ஷன் சீக்கிங் தான் சிம்பிளா. ஏதாவது மத்த எந்த ஆர்டர் பத்தி பேசினாலும் அப்டேட் பத்தி பேசினாலும் தெரிய கேட்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் யாரு ஃபேன்ஸ் அப்படி பாஸ் சத்தமா பேச கேக்குதா? கேக்குதா?
இதுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் அப்படிப்பட்ட டைரக்டர் அப்படிப்பட்ட குரூ இருந்திருக்கலாம். இந்த டைம் அப்படி செட் ஆகாம கூட இருந்திருக்கலாம். சரியா? இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஃபுல்லா பாலிடிக்ஸ்ல இறங்கியாச்சு. நிறைய பிரச்சனை டெய்லியே ஒரு காதல் கேட்கறதா இருக்கும். இன்னர் பாலிடிக்ஸும் இருக்கும். அந்த டென்ஷனும் மைண்ட்ல இருக்கும். சரியா? நம்மளே இன்னைக்கு ஜாலியா பேசுவோம், நாளைக்கு டவுனா இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டவுனா இருந்திருக்கலாம். அதை இவனுங்க பாத்துருக்கலாம், இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். உடனே அவனுக்கு கம்பு சுத்துவானுங்க. அவரை பத்தி இவ்வளவு ஒரு நமக்கு நிமிஷம் இல்ல இவ்வளவு எல்லாம் பேசணும் அவசியம் இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன். ஆனா அந்த ஆக்டர் பேரை சொல்ல மாட்டேன். ஒரு ஆக்டர் இருந்தாரு. இப்ப இப்ப டைட்டில் தான் இருக்காரு. இல்ல இப்ப இல்ல அப்பயும் டைட்டில் இப்பயும் டைட்டில் தான் இருக்காரு. இல்ல 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 டேய் இல்ல 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 இல்ல. ஆனா நீ நினைக்கிற ஆள் இல்ல. இதுதான் ட்விஸ்ட். ஏன்னா அது என்னன்னா இல்ல இல்ல ஒரு 1-2 படம் ஹிட் கொடுத்த பிறகு பாடி கார்டு எல்லாம் கூட்டணும் வந்து அப்ப எப்பத்தாலும் பாடி கார்டு கூட்டம் சுத்துங்க. அது அது பேரும் சொல்லாத செருப்பால் அடிப்பேன். அதான் சொல்றேன். இப்ப அதாவது இல்ல 2 படம் ஹிட் கொடுக்கும் போதே உனக்கு பாடி கார்டு எல்லாம் வச்சு சுத்த நேரம் இப்ப பிரதீப் ராங்கநாதன் என்ன பண்றது தெரியும். ஏன்னா இவ்வளவு படம் இல்ல கடைசி படம் இதுவெல்லாம் செக்யூரிட்டி இதோட தான் பண்ணுவாங்க. கூட காட்டுக்குள்ள ஷூட்டிங் இது அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் இருக்கும். இன்டோர் ஷூட்டிங்லயும் இருக்கும் போதெல்லாம் இருக்குதான் செய்வாங்க. சும்மா அதான் இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து பேசுறது தப்பு. சொல்லுவோம் பேரு இவளையா இதுல இந்த சூரிய இருக்கான் பாத்தியா? இன்னைக்கு சூரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தான். என் ரசிகர்கள் யாரும் இந்த மண்சோர் சாப்பிடாதீர்கள், நான் ஆடு நிலைமைதான் என்னத்த சொல்ல தெரியாதா? மதுரையில இல்லடா மதுரையில அதாவது இல்ல பாஸ் அது நருட்டோக்கு புரியல. இப்ப மண்சோறு சாப்பிடாது, அதாவது ஒரு படம் சக்சஸ் ஆகிறதுக்கு மண்சோறு சாப்பிடாதுன்னு அது ஓகே. இல்லடா சொல்றத கேள்றா. இல்ல அவன் சொல்றத விஷயமே கரெக்டா இருக்கட்டும். ஆனா இதுல மதுரைக்காரங்களாம் புரியுதா? தெரியுதா அந்த கோளாறு இது? அதான் அதாவது இப்ப 2 படம் ஹிட் கொடுத்த சூரியே மண்சோறு சாப்பிடுற ஃபேன்ஸ் இருக்கிறான்னு கத்தினுக்கிறானுங்க. அப்போ உனக்கு புரியுதா சொல்ல வர்றது? இதெல்லாம் கேட்க புரியுது. அதான் இவளை என் பிரதீப் ராங்கநாதனே அடிக்கிறானு தெரியாதா? அதாவது மிஸ் ஆச்சுனத்துக்கு பிரதீப் ராங்கநாத படம் ஏதாவது செதறிடும் எல்லைக்கெல்லாம் தரன்னு இழுத்துனது அடிப்பானுங்க எல்லைக்கெல்லாம். நிறைய பேரு இதுல அவன் கேக்கு இல்லடா அவன் கேக்கு வெட்டினான் பாத்தியா? அதுக்கே திட்டிருந்தானுங்க நடுவுல. அதான் என்ன இது இப்படி போய் ஆட்டிடியூடு காட்டுறாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், கவின் ஒரு ஆக்டர் இருந்தாரு தெரியல. அலெக்ஸ் 2 படம் அதுக்கு பிரதீப் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கிஸ் தெரியலடா. இல்ல ஆனா இல்ல எல்லாருக்கும் ஃபெயிலியர் எல்லாருக்கும் வரும்டா. ஆனா அதுல இருந்து வெளியே வரணும். புரியுதா? அந்த ஃபெயிலியர் கொடுக்கறது தப்பே கிடையாது. அவனா கொஞ்சம் உஷாரா பிரதீப் கனால வெயிட் பண்றதுன்னு தெரியுமா? அவன் ஒரு உண்டை வாங்கணும், அந்த உண்டையை எல்லாரும் கலாய்க்கணும். அவனுக்கு கை நமனமானுக்குது இந்த நம்ம ஆளுங்களுக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க இருக்கிற கான் இருக்கிற கான்லாம் பல்ல கச்சுன்னு. ஏன்னா இவன் எந்த ஆக்ட்ரஸோட போஸ்டர் வந்தாலும் காண்டா வரானுங்க கூட. இவன் இன்டர்வியூடா உண்மையிலே சொல்றேன். இவங்க பிரதீப் ராங்கநாதன் இன்டர்வியூலாம் இருக்குது படத்தை விட நல்லா நடிக்கிறான்டா. இவன் நடிகருக்கு அந்த ஆஸ்கார தூக்கி அவன் அக்கல் வச்சுட்டு போயிடலாம் போலுக்குது. அந்த மாதிரி நடிப்பான். நல்லா படத்தை விட நடிப்பான பாத்துக்க. அதனால கொஞ்சம் இல்ல அலெக்ஸ் ஒரு ட்ரோல் ஆகணுங்கிற கண்டியே குடுக்குறானுங்க. புரியுதா? சோ அப்படி இல்லடா. இல்லடா இப்ப ஜாக்கே இப்ப நான் இருக்கிறேன் எல்லாம் கேட்டு. இப்ப நவீன் நான் இருக்கிறேன். நான் நார்மலா எப்படி பேசுறேன் இதுல. இதுவே நான் இப்ப வேற ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல போயிட்டு ஆமாங்க அதெல்லாம் என்ன புரியுதா? இல்லடா இல்ல நான் இப்படி பேசுறதுக்கு கீழே நீ என்ன நினைப்பேன் பாருங்க. இல்ல ஆனா அவனை நீ நோட் பண்ணதுக்கு பல மாதிரி பேசுவான் மேடம். அதாவது அவன் நடிக்கிற நடிப்பெல்லாம் இன்டர்வியூல எவனுமே இந்தியன் சினிமாலே அவனுமே நடிச்சிருக்க மாட்டான் பிரதீப் ராங்கநாதன் நடிக்கிற மாதிரி. அதனாலதான் இல்ல புரியுது அந்த கேட்டு அந்த ஒரு மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் கிரியேட்டா வருது. அதனால அவன்லாம் ட்விட்டர்ல உட்கார்ந்து அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான்டா, ட்ரால் பண்ணிட்டு அபியூஸ் பண்ணிட்டு. டேய் இதுல ஒரு நிமிஷம் நீ எல்லாருக்கும் ஞாபகம் டிராகனுக்கு முன்னாடி அவனுக்கு செம்ம கேட்டு ரிலீஸுக்கு முன்னாடி அந்த படம்லாம் எல்லாரும் கையில கல்லோட வெயிட் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி புரியுதா? வந்தா அடிக்கிற மாதிரி தான் உட்காந்து இருந்தானுங்க. ஆனா பார்த்த படம் செம்ம ரெஸ்பான்ஸ். ஆனா நான் யாருன்னா பார்த்த பிறகுதான் நம்புன்ட்டு பார்த்தேன். படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. டிராகன் சொல்லு.
இதுல என்னன்னா டான் டான் டூ டான் டூன்னு சொல்லி கடைசியில எங்க தெரியாதா ரிலீஸ் முன்னாடி டான் டூ சிரேனடி அதுக்கு அடுத்ததான். ஆனா புதுசா தான் இருந்தான் டான் இல்ல நல்லா புதுசுதான். இல்ல அந்த ஸ்டோரி வந்து நல்லா இருந்துச்சு. லைட்டா கதைகள்லாம் நம்ம சில இல்லடா ICDPS ஆனா கதை இருந்துச்சு. இல்ல இல்ல சொல்லக்கூடாது இருந்தாலும் இல்ல டிராகனே சில பேருக்கு வந்துட்டு ஒரு பிடிக்காம இருக்கலாம். ஆனா படம் அது ஓரளவு நல்ல ஒரு கணக்குல ஆகுண்டா இதுதான். அலெக்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா நீ லாஜிக்கா கேட்டா நிறைய விஷயம் எனக்கு அது ஒரு மாதிரி ஒத்து போகும். ஆனா படமா பார்த்தா அது ஓகே, வேற வழி இல்ல, அது நியாயப்படுத்தி தான் அவனுக்கு புரியுது. நல்ல கதை ஆக்சுவலா. சரிடா டேய் இல்ல சரி நருட்டோ நீர் இல்ல நருட்டோ நீர் இப்ப நருட்டோக்கு வந்துட்டு எத்தனை 49 பேப்பரா 48 பேப்பரா? ஏன்டா டேய் 48 சொல்றது 48 நீ 47 பேப்பரை கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சு நீ எழுதுற. ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நீ சேஸ் பண்ணிடுற. அந்த பேப்பர் வந்துட்டு நவீனுடைய பேப்பர்னு தப்போம் பக்கத்துல ராம்பர் இவன் அவன் ஃப்ரெண்டுன்னு எடுத்துப்போம். நவீனுடைய பேப்பர் வந்துட்டு நீ சேஸ் பண்ணிருக்கேன். அவன் ட்ரீம் கம்பெனி வந்துட்டு அவனால அச்சீவ் பண்ண முடியல. அதனால அவன் ஒரு ஏழை குடும்பம். நீ வந்துட்டு ஆனா நீ வந்துட்டு உன் கம்பெனி பெரிய கம்பெனி, நீ நினைச்சா அவனுக்கு வேலை கொடுக்கலாம். புரியுதா? நீ வந்துட்டு இல்லடா இல்ல நீ கஷ்டப்பட்டு 47 பேப்பர் படிச்சு நீ பாஸ் ஆயிருக்க. புரியுதா? நீ ஒன்னும் எல்லாத்தையும் வந்துட்டு காசு கொடுத்தோ இல்ல சேஸ் பண்ணி பாஸ் ஆகல. ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நீ சேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்க. அந்த உழைப்பெல்லாம் தூக்கி போட்டு அந்த ஒரே ஒரு பேப்பருக்காக நீ வந்துட்டு போய் இது உங்க அம்மா அப்பா உன் ஒய்ஃப் இல்லடா உன் அம்மா இல்ல உன் அம்மா அப்பா இல்ல உன் அம்மா அப்பா உன் வாழ்க்கைடா இது. புரியுதா? இது வாழ்க்கைன்னே சொல்லலாம். இல்ல இதுல இவ்வளவு பேச தேவையில்ல. அந்த மண்டபத்தில் நீ தாலி கட்டிருப்பே மாட்டியா? இதுதான் இல்ல நவீனே, இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன். ஆனா அன்னைக்கு சில பேர் ஒத்த மாதிரி வந்தானுங்க. ப்ரோ என்ன ப்ரோ பிராக்டிகலா பேசு, ஏன்னா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அதான் இல்லடா இப்ப நீ ஒரு நிமிஷம் அந்த 40 பேப்பர் சேஸ் பண்ணியிருந்தா நானே ஒத்துப்பேன். நீ ஃப்ராடு, மனசு கேட்கல, ஒண்ணு கூட தோல்வி படிக்கல. ஆனா டே கஷ்டம்டா, புரியுதா? 47 பேப்பர் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான் ராப்பகலா. அந்த உழைப்பு தான் முதல்ல, அது புரியுதா? நீ அந்த உழைப்புக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா என்ன கேட்டா. ஆனா அந்த ஒரு பேப்பர் சேஸ் பண்ணது கூட அந்த ஃப்ரெண்டோடைய அந்த கம்பெனியோடைய அந்த ட்ரீம் அழிஞ்சதுன்னு நீ வந்துட்டு உன் கம்பெனியில கூட நீனா உன் கம்பெனி டீ கடையை வச்சிருக்க, பெரிய ஐடி கம்பெனி இதுதானே. அதே இதுல வந்துட்டு அதான் இது பண்ணலாம். இது ஒண்ணு. ஆனா இல்ல ஆனா ஆடியன்ஸ் மட்டும், ஆனா படம் அப்படி எடுத்துதானே படம் ஃபெயிலியர். ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, இவன் எவ்வளவு சொல்றான், இவன் டவுன் ஆகணும்னு தான் எல்லாம் உட்காந்துக்கிறானுங்க சீட்டேஜ்ல. புரியுதா? அது அவனுக்கே தெரியும். அது அவனுக்கே தெரியும். ஆனா அத பிரதீப் ராணா கரெக்டா பண்ணான். தான் தள்ள மண்ணவாரி கொட்டிக்கின்னு கடைசியில தான் இவரு ஆனா சுக்கி ஓட்டனன் படம் பாடுறான். எனக்கு லைட்டா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது படம் பார்க்கும்போதுதான். சரிதான் ஓகே. ஆனா லைஃப் லெசன் காட்டணும்ல, புரியுதா? படம் வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன சார்? அதான் ஒரு மெசேஜ். ஆனா எண்டு நல்லா இருந்தது. அந்த லவ் டுடே அது நல்லா இருந்து. அத வேற ஒரு சில பேர் எடுத்து போட்டுருந்தானுங்க. அதான் இவனா கேமியோஸ் கிரேட்டர் தென் ரோலக்ஸ் கேமியோன்னு இவனுங்க வேற அந்த டைம் தெரியாதா, எங்க போனாலும் அது சண்டை போட்டுருந்தானுங்க. அவங்க வைக்காத வாய் வைக்காத இடமே இல்லையே பாவத்தை. பாதி படம் டிஎல்லே இருந்துச்சு. எல்லா ட்விஸ்ட் என்ன அலெக்ஸ் ஈடி ரைடு வேற அது போயிருந்தா இதுதான் பாப்போம் எங்க முடியுது ஈடி ரைடு தெரியல. ஆனா ஈடி ரைடு எங்க முடியும் இது பண்ணணும். ஆனா பேஜாராய் உட்காந்துக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் இட்லி கடை தானே வருது அவன் கம்பெனில இருந்து. ஃபர்ஸ்ட் இட்லி கடை தானே வருது. ஆமா பாப்போம் நான் நிலைமை. அந்த அளவுக்கு தைரியம் ஆயிருச்சு. சும்மா ஒரே அடியில வந்து வருஷம் இறக்குற அளவுக்கு பெரிய பெரிய இட்லி கடை பராசா இது STR 48 அப்படி இப்படி STR 48 பராசக்தி. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு படம் சும்மாடா. ஆமா ஆமா இதே முரளி.
இங்க ஒரு ஊப்பி கத்திட்டே இருக்கு. என்ன இங்க ஒரு அலெக்ஸ்? ஊப்பி கத்திட்டே இருக்காரு. அதான் தெரியுது சுத்து போட்டாடுவோம்னு நினைக்கிறேன் அலெக்ஸ். ஏன்டா இல்ல ஸ்பேஸ்ல ஈடி ரைட்னு பேசினா எங்க குலையுது பாத்தியா? அதுதான் சுத்து போட்டாடுங்க. இது இங்க டேய் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதான் சும்மாதான் நம்மளுக்கு இந்த ஒரு வைப் இருக்கும் தெரியுமா? நல்லா நல்லா பெரிய 3 ஜன்னல் தோறன்ட்டு. அலெக்ஸ் 200 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடு. இவன் இல்ல இந்த லியோல சொல்லுவானே இவன் யாரு, லியோல சொல்லுவானே இவன் யாருன்னு தெரியாது சார். என் கண்ணை பாருங்க, அதான் கண்ணு கலங்கி இருக்கு. ஆனா எதிரிக்கு கூட சூரியன் நிலைமை வரக்கூடாது. பாவத்தை இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். இதுல பெரிய சீன்டா இதுல சத்தியமா. இதெல்லாம் சரி இதுல நம்ம ஆக்டரே இல்ல வேற ஆக்டர் ஏதாவது நந்திருந்தா யோசிச்சு போயிரு, எரிச்சலா இருக்கும். நான்லாம் ஆஃப்லைன் போயிருப்பேன் ஐடியா இது வந்துட்டு. நீ எந்த இல்ல நீ யோசிச்சு பாரு. சரி இந்த மாதிரி எந்த ஆக்டர் நடந்துக்குது? ஏதாவது வேற எந்த ஆக்டர் ஏதாவது யோசிச்சு பாரு. இல்ல இந்த அளவுக்கு எல்லாம் அடி வாங்க விட்டுருக்க கூடாது. ஐ மீன் அந்த அளவுக்கு நடந்திருக்க கூடாது சூர்யாவும். நீ ஸ்டேஜ்ல எத்தனை பேரை கலாய்ப்பாங்க, கலாய்றது வேற. ஆனா ஒரு படம் அடிச்சுன்னு சொல்றது வந்துட்டு அடிச்சுன்றது வேற. இல்ல இது அந்த பேரை படத்தை கூட பேரு சொல்லாம கூட சொல்லிக்கலாம். அப்பயாவது இல்ல இல்ல இப்ப ஒரு நிமிஷம் அப்படி கிடையாது. இந்த வாரம் இல்ல மே 1 ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் அடிச்சிருச்சுன்னு சொல்லிருக்கலாம். புரியுதா? அதுதான் மே 1 ரிலீஸ் ஆனா அதான் எல்லா படத்தையும் அடிச்சிருச்சு அந்த மாதிரி இன்டெரக்டா சொல்லிருக்கலாம். ஓப்பனாவே சொல்றான் அதான் ரெட்ரோவை தூக்கி போட்டு போய் சாத்திச்சுன்னு தெரியாதா? அவனுங்க வேற சூர்யா ஃபேன்ஸ் போன் பண்ணி மிரட்டி இருக்கானுங்க. யார திருச்சி ஸ்ரீதர் அசிசியமா கேட்டு வச்சிருக்கானுங்க. ரெக்கார்டிங் பார்த்த சிரிப்பா இருந்தது. ஸ்ரீதர் பேசினதா? அது அவர்தான் குடியர்மாவோட ஃப்ரெண்டாச்சே. இல்ல அது ஆமா ஃப்ரெண்டு. ஆனா இப்ப கரண்டா போன் பண்ணி பேசிருக்கானுங்க அசிசியமா. அதான் போன் பண்ணி திட்டுருக்கான். உனக்கு எப்படா தெரியும் கலெக்ஷன்? ஏன்டா எனக்கு தெரியாதா? இல்ல உனக்கு இல்லடா திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும். ஆனா படம் எட்ஜ்ல தான் புரியுது. இல்ல படம் ஆனா இல்ல எட்ஜ்ல இருக்கிறதுனால தான் அச்சிச்சுன்ட்டான். புரியுதா? 2 படத்துக்கு உண்மையிலடா 2 படத்துக்கும் தமிழ்நாட்டுல வெறும் 1.5 கோடி தான் வித்தியாசம் தெரியுமா? அப்படி இருக்கும்போது அதுல ரெட்ரோ தான் மேல இருக்குது. அவனுங்க கேட்கறது டென்ஷன் என்ன தெரியுமா? ரெட்ரோ ஏதோ 2 கோடி அதிகமாகுது போல. ஆனா அப்படி கேட்கறதே அசிங்கம் தான். புரியுதா? எனக்கு அதான் புரியல. எப்படி பார்த்தாலும் பேசிக்க கூடாது. இருந்தாலும் பலார்னு அடிச்சிட்டான். சுத்தி முத்தி அதாவது ஒரு ஊர்ல உள்ள பெரிய மனுஷனை டவால் கோயில்ல வச்சு செருப்பால் அடிப்பான தெரியுமா? அந்த மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கு. இல்லடா இது எப்படின்னா 13 வருஷம் ஹிட் இல்ல, தமிழ்நாட்டுல ஒரு ப்ராஃபிட்டபிள் படம் இல்ல சொல்லிக்கிற மாதிரி தான் நிறைய விஷயம்டா. எவ்வளவு பெரிய டவுன்ஃபால் கேட்டா இந்த மாதிரி யாருமே இருந்தது இல்ல. இல்ல இப்ப ரெட்ரோ பெருசா ஜெயிச்சிருக்கலாம். அந்த இது மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த என்னது சூர்யாக்கெல்லாம் இல்லடா. அந்த இன்டர்வியூ முன்னாடி என்ன ஆடியோ லான்ச்ல கொஞ்சம் அமைதியா அடக்கி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. பாவப்பட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாவம் நல்லா பாப்பாங்க. இல்ல அவன் எல்லாம் கரெக்டா தான் இருந்தான். படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லை. அதுக்கு என்ன பண்றது? பாரா நான் திரும்ப ஒண்ணு சொல்றேன். இல்ல என்னைக்குமே வளர்ந்துட்ட பிறகு இல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போதோ படத்துல ஃபிளாஸ் இருந்தா ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டான். ஏன்னா நீ வளர்ந்துட்டன்ற ஒரு இதுல உனக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இவன் இப்படிதான் இப்ப ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு மைண்ட் இருக்கும். சூர்யாக்கெல்லாம் மைண்டே இல்லை. சும்மா படம் தான் போறாங்க. இது சூர்யா படம்ன்றது போறத தாண்டி படம்னு போறானுங்க. அந்த படத்துல அது சூர்யா கேரக்டர் தான் பாக்குறானுங்க. சூர்யானே பாக்கல. புரியுதா? கேரக்டரா பாக்குறானுங்க. கேரக்டரா பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் ஆகுது இல்ல. இப்ப நீ எந்த ஹீரோவா இருந்தாலும் அதான் அந்த ஹீரோவா தான் பாக்குறானுங்க. ஆனா சூர்யாக்கு மட்டும் தான் அந்த கேரக்டரா பார்க்கும்போது அப்படியே ஊத்தி இதுதான். ஆனா வர்றவெல்லாம் இதான் பண்றான் தெரியுமா? என்ஜிஏ காப்பானு ஹீட்டு எல்லாம் இப்படிதான் பண்ணுறானுங்க. எஸ்பெஷலி கங்குவா டிடி நெக்ஸ்ட் லெவலு. அவன் பாடின பாட்டு அவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பார்க்கிங் காசு கோவிந்தா பாப்கார்ன். இல்லடா நான் இனிமே ஓப்பனிங் டே ரிவ்யூ நம்ப மாட்டேன். தெரியல அது பாப்போம். ஆனா ரெண்டுமே மொக்கன்ற மாதிரிதான் சொல்றானுங்க. ரெண்டுமே நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டேன்.
ரெண்டா படம் என்னது? மாமன் மாமன்னன். மாமன்னா? இதுல மாமன்னனு கிராமத்துல உப்பு போடுறானுங்க. மாமன்னன் இல்லடா, மாமன்றா. மாமன் தான்டா. இல்ல டிராக்கர் இதெல்லாம் உப்பு போடுறானுங்க. இன்னொருத்த வந்துருவாரு. இல்ல அது வேற ரகம். அதுவும் சுமாரான படம் தான், மொக்க படம் தான். ஏன்பா ரத்ன வேலை பார்த்துச்சு, அது பேர் என்ன ரத்ன வேலை? பேர் நல்ல பேர்ல பகத் பாசில். பொள்ளாச்சி சூரியன் எடிட் பண்ணி அவனும் மாஸ்க் காட்டானுங்க. பாவத்தை ஊப்பிக்க, அட்லீஸ்ட் இது ஊப்பிக்கலாவது வந்து பெருசா ட்ரை பண்ணிக்கலாம். உதயநிதியை பெருசாக்கி விட்டு பார்த்தா சைட்ல வந்து இவ்வளவு தூக்கி வச்சுட்டாங்க. தீச்சட்டி வட்டையனுக்கு இப்ப தீச்சட்டி கூட்டணி சேர்ந்துட்டு பேசிக்கிருக்கா போல ஊப்பிக்கலாம். நாளைக்கு தக் லைஃப் ட்ரைலர் வருது போல. நாளைக்கா? எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. தக் லைஃப் கமல் எஸ்டிஆர் ரொம்ப எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காப்லையே. கமல் எஸ்டிஆர் இருக்கா இல்ல எஸ்டிஆர் கமலுக்கா? புரியல. கமல் தான் கமல் எஸ்டிஆருக்கு எலிவேஷன் கொடுத்துருக்கான். கமல் எப்பேற்பட்ட ஆள் தெரியும்? இல்ல கமல் எப்பேற்பட்ட ஆள்? இல்ல ஒரு கமல் இல்ல கமல் எப்பேற்பட்ட ஆள் நீ என்கிட்ட கேளு. அவன் காரி ஆகணும்னா காலை மட்டும் இல்ல ஷூ பாலிஷ் கூட போட்டு விடுவான். அதான் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தான். இல்ல அது நேரம் பல மாதிரி பேசுவான்டா தெரியுமா? எங்ககிட்ட என்னதான் பேசலாம், என்னென்ன பேசுனா ஸ்டேஜ்ல. அதான் இது இதோட நிக்க போறது இல்ல. அதான் இனிமே அதான் இதெல்லாம் பண்ணணும். சும்மா சார் இல்லையா? நடுவுல அமரன் படத்துல பண்ணும்போது சிவகார்த்திகேயன் எவ்வளவு உப்பு போட்டிருந்தான். அதேதான். இல்ல சிவகார்த்திகேயன் வந்துட்டு ரஜினி ஃபேன் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் பண்ணிருப்பான். அது புரியுதா? வைத்தியகாரன் எஸ்டிஆருக்கு என்ன சொன்னா? சொன்னான் ஆக்டிங்ல வந்து என்ன போடு எஸ்டிஆருக்கும் சொல்லி போடு. இரு இந்த மேல அனுப்பி விடுறேன். இன்டர்வியூ பெரிய இன்டர்வியூ தான் மேம். இல்ல ஆனா இல்ல உண்மையில எஸ்டிஆர் வந்துட்டு எனக்கு அந்த கொழுப்பு தான். நான் நிறைய டைம் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன், கொழுப்பு தான் அந்த ஆளு. அவன் தான் தன்னாலே இது பண்ணி போனது. அதாவது திறமை எல்லாம் இருந்தும் கொழுப்புல வீணா போன ஆள்னா எஸ்டிஆர் தான் உண்மையில. ஏன்னா 20 வயசுல இருந்து எல்லாம் டேலண்டட் ஃபுல்லு. இந்த மன்மதன், இந்த வல்லவன், அந்த டைம்லாம் எடுத்து பார்த்தா அந்த ஆள் தான் லிரிக்ஸ் எழுதும். இல்ல லிரிக் இல்ல தெரியல, இன்னும் வரல. இல்ல லிரிக்ஸ் எழுதுவான் நல்லா. படம் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவான், லிரிக்ஸ் எழுதுவான், ஸ்டோரி இது பண்ணுவான், கூட வந்துட்டு பாட்டு நல்லா பாடுவான். எல்லாமே வரலையே. இதுல கொடூரம் என்ன தெரியுமா? தனுஷ் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸா அவன் அப்பயே பிடிச்சான் early 2Kல. யாரு? எஸ்டிஆர். ஆனா அதுக்கப்புறம் நாசமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பொல்லாதவன்ல இருந்து தனுஷ் போயிட்டான். என்னது இது? இந்த வீடியோ எல்லாம் எங்களால கேட்க முடியாது சார், கேட்டு சொல்லுங்க வேணா. ஆயில மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. கேட்டியா? நவீன் நீ கேட்டே இல்லையா? கேட்டுதான் இருக்கேன். ஓகே, இப்பதான் கேக்குறியா? நான் வேற கிளிப்பிங் இல்ல நடுவுல வேற கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். இது புதுசா இருக்கு. வேற யாரா கீழ ஏதாவது ஆக்ட்ரஸ் இவ எவ்வளவு மல்லா காமிச்சிருக்கீங்க? மல்லாக்கு ஏதோ எஸ்டிஆர் போந்திருக்கான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தான். அவன் காரி ஆகணும்னா யார வேணா போலாம். ஏன்டா உதயநிதிக்கு எலிவேஷன் கொடுத்த ஆள் தான்டா இவன். அதை சொல்றது கேட்பான் தெரியுமாதான். உதயநிதிக்கு போய் எலிவேஷன் கொடுத்த ஆளுகிட்ட வந்து. ஆனா மல்லாக்குன்னு அந்த பேர் காரணம் கமல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டா மல்லாக்கு. அதுக்காக வைக்கல. நண்படத்துல வேலைக்குன்னு ஒண்ணு வரும் தெரியுமா? அத ஒரு டைம் நாங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டோம். நானும் எதை இது பண்ணி கமல் வேலைக்குன்னு ஒரு கேரக்டர் பேயின்னு இருக்கும். அந்த பேய் கெட்டப்ல அந்த இந்த இது எல்லாரும் ட்விட்டர்ல அந்த ஒரு எடிட் போட்டுருந்தாங்க, பாத்துருக்கேன். அதுல வந்துட்டு கமலை பண்ணி விட்டோம். இவனு டென்ஷன் ஆயிட்டானுங்க. அதான் கோட் பண்ணி இதுல ஹைலைட் என்னன்னா, நான் வேற கோட் தான் பண்ணிருப்பேன். பண்ணது குமரம் பண்ணியிருந்தான். அதான் எங்களை வந்துட்டு தான் டே உங்களை விட மாட்டேன். இதான் மல்லாக்கா. நான் நினைச்சேன் கமலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டா மல்லாக்குன்னு நினைச்சேன். அப்படிதான் கொல்ட்டிய திருப்பி தான் தெலுங்கு திருப்பி போட்டா கொல்ட்டின்னு வானுங்க. அது வேற இல்ல, அதுவே மல்லா கண்டுபிடிச்சதுதான். இல்ல இதுல ரெண்டு விஷயம். இது தக்ல ஃபிட் ஆச்சுன்னா அது வந்துட்டு எஸ்டிஆர் பேரு,
ஃபிளாப் ஆச்சுன்னா கமல் பேரு. இல்ல இந்த தெரிஞ்சு ப்ரோ படம் பாசிட்டிவ் வந்தா விக்ரம் கலெக்ஷன் மாதிரி ஓடும். கண்டிப்பா. இல்ல விக்ரம் கிட்ட போகுமான்னு தெரியுது, ஆனா இல்ல விக்ரம் கிட்ட போகுமான்னு தெரியுது, ஆனா பண்ணும் 400 வாய்ப்பு. பாசிட்டிவ் வந்தா 400 பணம் ப்ரோ. வாய்ப்பு இது அவங்க வந்து இப்ப இல்ல இன்னொன்னு ரெண்டாவது வந்து இது மத்த அடுத்த ப்ரொமோஷன் ஏன்னா மலாக்கணும் இந்த ஆமா மாதிரி மார்க்கெட் இல்லாதவங்க ஏன்னா கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப வந்து சவுத் இந்தியா பிலிம்ஸ் வந்து மத்த நார்த் சைடுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அவங்க சைடுல வந்து பெருசா எந்த பிலிமும் ஓட மாட்டேங்குதுல. ஆனா இல்ல யோசிச்சு பாரு, திடீர்னு இல்ல எப்படியும் மலாக்கு நிறைய இல்ல கூலி எதுவா இருந்தாலும் எல்லாமே இதெல்லாம் ஓடதான் செய்யும். ஆனா வருஷத்துக்கு 2 படம் கொடுத்து கூட ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் வரல பாத்தியா. கடைசி வரைக்கும் கனவாவே போயிடுமா சார்? அவனுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு கடைசியில கனவு தான் போல, வாழ்க்கை எப்படியோ போயிடுமா சார் அந்த மாதிரி தான். இல்லடா சூர்யா ஃபேன்ஸே அவனுக்கு அசிங்கமா இருக்குது. ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் உனக்கு எது வந்ததுன்னு அவனுக்கு மங்காத்தாவே வரல. அதான் அவனுக்கு அசிங்கம். இது வெங்கட் பிரபு ஒரு டைம் ஏன் இப்ப ரீசெண்டா சொன்ன வெங்கட் பிரபு ஞாபகம் மங்காத்தான பண்ணும்போது அந்த மாதிரி ஹையஸ்ட் வரல, அதான் ஆனா இது வந்துச்சுன்ட்டான். ஆமாங்க டென்ஷன் ஆகிட்டானுங்க. அந்த இன்டர்வியூ நான் கூட போட்டேன். இப்போ சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த இன்டர்வியூ இப்போ கூட போட்டு வச்சிருப்போம். அந்த டைம்ல ஏதான் இந்த 7ஆம் அறிவு இல்ல அது வந்துச்சு, பட்ஜெட் வேற அதிகம். அதான் போட்ட கொல்டிங்க சாட்டானுங்க கொஞ்சம் பார்த்தானுங்க, இவனுங்க அது பார்க்க மாட்டாங்க. அது டபுள் லாங்குவேஜ் புரியுதா? அப்பெல்லாம் யாருமே விஜய் அஜித் எல்லாம் டபுள் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவன் தான் ரிலீஸ் பண்ணான். ஆனா இப்போ கரண்ட்லி தெலுங்கு, இப்போ தமிழ் ஆக்டர் தெலுங்குல பாப்புலர்னா ஃபர்ஸ்ட் வழுக்கதான் ப்ரோ. என்னைக்குமே இல்லடா. வாழ்க்கைன்றது எப்படின்றத இவனுங்களை பார்த்தே கத்துக்கலாம். ஏன் தெரியுமா? நீ விஜய் அஜித்துக்கு முன்னாடி ரஜினிக்கு அப்புறம் யோசிச்சு பாரு. இல்ல நவீன், ரஜினிக்கு அப்புறம் பக்கத்து ஸ்டேட்ல தெலுங்குல டப் பண்ணி படத்தை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணது சூர்யா தான். கூட வந்துட்டு அதிகமா அதான் ரஜினிக்கு அடுத்து அப்ப அவன் தான் வந்துட்டு ஓரளவுக்கு பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினிக்கு அடுத்து 200 பண்ணது இல்லடா ரஜினிக்கு அடுத்து 200 பண்ணது யார் தெரியுமா? சூர்யா. தளபதி இல்ல, விக்ரம் வந்து விக்ரம் ப்ரோ ஐ படம். அததான் சொல்றேன். ஆனா இப்ப இது எப்படின்னா அதான் இல்லடா யாரு இல்ல அதான் யாரு எது வேணா பண்ணலாம். அதான் இல்லடா புரியுதா, யாரு எது வேணா 1-2 பண்ணலாம் டக்கு டக்குன்னு. அதுக்கடுத்து யாரு அதான் யார் நிலைச்சு கன்சிஸ்டன்சியா யாரு வந்து அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறா தன்னை. அந்த இப்போ 200னா அது 200 வந்து மார்க்கெட்டா மாத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நான் 200 இல்ல என்னோட இதுல வந்து 200 இருக்குது அப்படிங்கறத விட என்னோட மார்க்கெட் 200 அப்படின்னு மாத்துறேன். இல்லடா ஒரே ஒரு டிகேட்ரா உண்மையில சொல்றேன். ஒருத்தவன் தாக்கு பிடிச்சி ஒரு டிகேட்லாம் மாஸ் காட்டன்னு அவன் பெரிய ஆள் என்னைக்குமே. ஏன்னா ஒரு டிகேட்டே ஒரு ஜென்ரேஷன் மாதிரி புரியுதா? ஒரு 10 வருஷம் அந்த வாழ்நாள்ல மறக்க மாட்டானுங்க. ஆனா நம்மால யார் தெரியுமா, நீ 2-3 டிக்கெட்லயே வந்துட்டு நடுவில் ஒரு 4 வருஷம் தான் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். டவுன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். இது எல்லாமே சூப்பர் இதுவா இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு இதுல இருக்கும். 90ஸ்லயும் அதான் 90ஸ்லயும் விஜய் அதிகமான பிளாக் பஸ்டர்ஸ், இயர்லி 2Kலயும் பிளாக் பஸ்டர் அதிகம். அந்த 2008, 9, 10 அது மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் மீடியமா போயிருக்கும். அந்த அதான் இந்த ஒரு ஃபிளாப் ஆவரேஜ் இது ஒண்ணு. இதுல இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, 2012ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொட முடியுதா? அதான் தரமான சம்பவங்கள் அதெல்லாம். இல்ல அவரோட கிராஃப்மே எடுத்தாலுமே பாருங்க, லவ் போஷன்லாம் அந்த இடத்துல ஒரு இதை வச்சிருவாப்ல தன்னோட இது சிக்மாவை ப்ரோ. ஆனா நம்பால இந்த ஸ்டேஜ் வந்தது காரணம் என்னன்னு சொன்னா, இல்ல நான் 2 விஷயம் சொல்லுவேன் ப்ரோ. ஒண்ணு, நம்பால வருஷத்துக்கு ஒரு படம் குத்துறாரு. இன்னொரு விஷயம், இப்போ நம்பால மேல ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் அதை காதை கொடுத்து நல்லா வாங்கி அடுத்த படத்துல எப்படி இது பண்ணலாம்னு பாக்குறாரு, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம்னு பாக்குறாரு. எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இல்ல ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இல்ல இப்ப இது எப்படின்னா, ஒரு களிமண்ல ஒரு சிலை செஞ்சா கூட அது எதுக்கு செய்யறோன்ற மாதிரிதான் முதல்ல ஒரு படம் ஒரு ஆக்டரே ஒரு ஆக்டரே அப்படிதான். ஏன்னா இப்ப ரஜினி ஸ்டைலு அவன் கடைசி வரைக்கும் அதை பிடிச்சான் கரெக்டா. வந்து என்னன்னா விஜயத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், கமர்ஷியல், டான்ஸ், ஃபைட்டு, காமெடி புரியுதா, எல்லாத்தையும் பிடிச்சி அதை அந்த மாதிரி. நீ அஜித்தை கேட்டா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை கேட்டா அவன் நடந்து வந்தா போதும், அதான் நடந்து வந்தா போதும்னு அவனுக்கு ஃபேன்ஸ் ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருக்கானுங்க. அதான்டா கடைசி வரைக்கும் ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜய் மாதிரி அமையல எல்லாம் போயிடுச்சு, அதை நாசமா போச்சு. அதான் அவனும் இப்போ வயசு ஆயிடுச்சு. சூர்யா மட்டும் எப்படி தெரியுமா, நல்ல படம்லாம் கொடுத்தான்.
நல்லா இருந்தான். யாரோ யாரோ இவன் வீட்டுல முட்டை ஊதி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு என்னன்னு தெரியல. ஏதோ யாரோ சூனிதான் சொல்லுவாங்க, இல்ல பெரிய ப்ரோ, பில்லி சூனி வச்சுட்டு சூர்யாவுக்கு பிரச்சனை என்னன்னா அவன் நல்ல ஸ்டேஜ் வந்துட்டான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம விஜயமா நம்மளும் ட்ரை பண்ணலாம், மாசா ட்ரை பண்ணலாம், இல்லடா ஸ்டைலா பண்ணலான்ட்டு இல்லடா back வரான். அவன் இல்ல இல்ல சூர்யா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தானே நாசமா போனான். கம்ஃபர்ட் ஜோன் தான் அவன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தது இல்ல. எதுல வந்திருக்கான் அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்றது, இல்ல அவன் ஒரு புரியல. எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் செட் பண்றான் தெரியுமா, அத வந்து லாஸ்ட் வரைக்கும் அதை வந்து இது பண்ண முடியல. டேய் முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல உடைக்கணும். இல்லடா இல்ல இப்ப நீ வந்துட்டு ஒன்னு பேட்டர்னை செட் பண்ணணும், புரியுதா? உனக்குன்னு ஒரு பேட்டர்னை செட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்க கொடுக்கும். அப்படி பேட்டர்னை செட் பண்ண முடியலன்னா பேட்டர்ன் போர் வச்சிரும். இப்போ வந்துட்டு ட்ரெண்டை செட் பண்ணணும், புரியுதா? ஒரு ஸ்டைல் இவர் விளையாண்டா இப்ப விஜய்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஒரு புரியுதா? அந்த டைலாக் இதுவே அந்த சிக்லெட் போடுறது இல்ல வந்துட்டு தான் நடக்கிற இந்த இது புரியுதா? நிறைய விஷயம் இருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு, எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தானே பழக முடியும். இவளே நேத்து வந்த பிரதீப் ஆனந்த கூட சிகரெட்டை தட்டுற ஸ்டைல கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சானா என்ன இது புரியுது? அவன் சும்மா இது பண்ணா ஏதோ ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்தான். ஏதோ ஒண்ணு பண்ணுண்டா. தலைவர் கொண்டு ட்ரை பண்ணாப்ல, பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே அஞ்சான் நல்லா ட்ரெண்ட் ஆச்சுரா. அத மறந்துட்ட நவீன. சத்தியமா நானே அந்த டைம்ல ட்ரை பண்ணிட்டேன். டாலர்லாம் உண்மையிலடா அத குச்சியை ட்ரை பண்ணாத ஆளே இல்லடா. இல்ல பல் குத்துற இல்ல பல் குத்துற குச்சியை பாதி வச்சு அந்த இல்ல என் கிளாஸ் பசங்க பல் குத்துற குச்சிக்கு பதிலா தொடவு குச்சிக்கு பதிலா அதை வச்சு பண்ணிருந்தாங்க. பைத்தியம் கருமோ. எனக்கு கேவலமா இருந்துச்சு. டேய் என்னடா பண்றீங்க? இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த பர்கர் இதெல்லாம் வந்துட்டு அப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சேன். அது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அது அங்கதான் வந்துட்டு இந்த பல்குத்துற குச்சி எல்லாம் அதிகமா இருக்கும். சும்மா ட்ரை பண்ணுப்போம், அப்பெல்லாம் இது பண்ணப்போம். ஆனா அந்த படம் ஹிட் ஆயிருந்துன்னு வைங்க, இவங்கெல்லாம் கையில பிச்சிட முடியாது சத்தியமா. உண்மையில ஏன்னா நான் ஒரு கேள்வி, எது வந்து சிம்பிள்ரா. படத்துல வந்து நீ என்ன ட்ரைலர்ல காமிச்சிரியோ அத விஷுவல்ல காமிச்சிட்டாலே போதும். இல்ல அதெல்லாம் இல்ல விஷுவல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல. வெட்ட வாய் டைரக்டர் வாய் இதுல இல்ல தனசேன் இருக்காருல்ல, சும்மா இல்ல. இப்ப எவனாவது இது வரைக்கும் இந்தியன் சினிமாலயே ட்ரைலர் ஹிட் ஆனதுக்கு எவனுமே கேக் பண்ணது கிடையாது தெரியுமா? இந்தியன் சினிமால எவனுமே ட்ரைலர் ஹிட் ஆனதுக்கு கேக் வெட்டினதே கிடையாது. ஆனா இவனுக்கு தான் வெட்டி இருக்கானுங்க. யாரு பேர் என்னது? தனசேன் சூர்யா டீம் தான். வைத்திய யாருங்கடா நதீர சூர்யா அடிக்காதே மாமையா. நாங்க எங்கேயா அடிக்கிறோம், அவன் டீமை தான் அடிக்கிறான். அனுதாபப்பட்டுருக்கையா, பாவமா இருக்கு அப்படி சொல்லி. அவ்வளவுதான். இல்ல சூர்யாக்கு இல்ல அஞ்சான் டைம்ல நதீர் என்ன பண்ணுது? சமந்தா ஃபேன் பைடா. டேய் எச்சகல, ஏதோ கேட்டா என்னடா பண்ணுகிற? அஞ்சான் அப்ப நான் வந்து காலேஜ் படிச்சிருக்கேன். ஆனா அஞ்சானுக்கு அப்புறம் தானே அதான் இந்த கத்தி வந்தது. ஆமா அஞ்சானுக்கு அப்புறம் கத்தி வந்தது. சமந்தா தான் அப்பெல்லாம் சமந்தா நல்லா ட்ரெண்ட்ல இருந்தா. ஆமாமா. நீ எதுக்கு ஆமா சொன்னு தெரியும்? ட்ரெண்ட் தெரியுமா? செல்ஃபி புல்ல பாட்டலாம் இல்ல. சமந்தாவுக்கு வந்து அந்த இது அஞ்சன் டைம்ல வந்து அந்த ஏக் தோ தீன் சாங்லாம் வந்து இது வீடியோ சாங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல. ஆமா ப்ரோ, நான் டவுன்லோட்லாம் பண்ணி வச்சிருந்தேன் கார்பன் ஸ்மார்ட் மொபைல்ல அஞ்சான் பாட்டு. இல்ல கத்தி இருக்கிறதுல வெறி பிடிச்சது எப்பனா மோஷன் போஸ்டர். நான் பட்டன் போன்ல அப்ப ஏத்தி வச்சிருப்பேன் தெரியுமா? ஆனா அந்த கத்தி டீசர் வந்து பாத்தீங்களா, அந்த இது கிடையாது பைப் லைன், அதெல்லாம் சில ஆமைங்க கலாய்ச்சிருந்தாங்க. ஆனா அதுதான் மாஸ் இல்லடா, அது ட்ரால் ஆனதே தெரியாது. நீ பைப் லைன்லாம் அதெல்லாம் டிவில தான் பாக்குறோம். இதெல்லாம் இல்ல சில பேர் கலாய்ச்சாங்க. எனக்கு கூட எங்க மாமா அஜித் ஃபேனுக்கு காட்டி எனக்கு வெறுப்பு இருந்தாங்க. படத்துல வந்துச்சு பாருங்க எல்லாம் முடிஞ்சு. இவனுக்கு தற்கூரி பசங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, என்ன இதுதான் பைப் நான் சொல்றேன். அந்த படம் வந்தப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுருக்கேன். வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு கதையா சொல்றானுங்க. அதாவது வந்து விஜய் வந்து ஆர்கிடெக்சர் படிச்சுக்கிட்டு இருப்பா. சமந்தா வந்து விஜய் வந்து படத்துல வந்து கதை ரிலீக் ஆயிருச்சா. அதுல வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த பைப் சீனை பாத்துட்டு. அதோட வந்து என்ன செய்யணும், சமந்தா வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து சமந்தா வந்து ப்ராஜெக்ட் வந்து சொல்லி பார்த்தா அது வந்து
டேய் ஒருத்தன் இல்ல ஒருத்தன் கதை சொல்லடா. இல்லடா விஜய் ஆர்கிடெக்சர் படிச்சாராம், சமந்தா அந்த பிளான வெளியில லீக் பண்ணிடுமா என்னென்னவோ சொன்னா. நல்லா இருக்கு. தெரிஞ்சா நல்லா இருக்கு. அத நான் சொல்றேன் கேளு. அந்த இது வந்து ப்ராஜெக்ட் இரு சொல்லு. ப்ராஜெக்ட் வந்து இடையில வராத கொன்றுவேன் உன்னை சொல்ல விட இல்ல சொல்லிரு. சொல்லு. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஏதோ பைப்ல வந்து அந்த என்னது அபார்ட்மெண்ட் பைப்போ ஹாஸ்டல் பைப்ல விழுந்துருமா. அதை வந்து ஸ்கேன் பண்ணி வந்து விஜய் எடுப்பாப்லையா. அது தேடி போறதா கதை. அப்படி இப்படி அடிச்சு விடுறானுங்க. டேய் என்னடா சொல்றீங்க? விஜய் எதுக்குடா ஆர்கிடெக்சர் படிக்கிறாரு? அப்புறம் எதுக்குடா அது என்னது ஜெயில இருக்கு வராரு? அதை தொலைச்சிருவாரு, அதோட ஜெயில போட்டுருவாங்க. டேய் அடிச்சு விட்டுக்கிட்டு பொழந்துட்டு அப்பயே அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தான் அஜித் ஃபேன்ஸ். சரியான முட்டா போயிடுங்க. ஆனா அந்த கத்தி படம் ட்ரெய்லர் பார்த்து நான் நினைச்சிருந்தேன் ப்ரோ, கதிரேசன் வில்லனா இருப்பான்னு, ஜீவானந்த ஹீரோவா இருப்பான்னு. கட்சியில பார்த்தா கதிரேசன் தான் மெயின் ஹீரோ. அது அதான் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தானே காட்டிருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து. அது மட்டும் இருக்கட்டும். இதுல நதீர் நான் யார் தெரியுமா? தெரியுது இல்ல, ட்ரைலர் பார்த்துட்டேன். டீசர் பார்த்தேன், ட்ரைலர் பார்த்துட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், பார்த்தது கணபதிராம் தேட்டர் உள்ள போற வரையும் என் பெரிய பசங்கள பெட்டு கட்டுனுக்கிறேன். கதை என்ன தெரியுமா? நான் நினைச்ச கதை சொல்றேன். அதாவது ஜோசப் குறிலான்னு ஒரு ஜோசப் வந்துட்டு தான் ஜோசப் அவர் வந்துட்டு பார்த்தா அதான் அவர் வந்துட்டு அண்ணன் தம்பி வந்துட்டு விஜயகுமார். நல்லா கேட்டுக்க. இப்படிதான் இல்ல இததான்டா சொன்னா எல்லாம் 100% தான் நம்பியிருந்தானுங்க. அதான் அண்ணன் இல்லடா தம்பி வந்துட்டு செத்துட்டான் விஜயகுமாரி. தம்பி செத்ததை பழி வாங்குறதுக்கு வந்துட்டு அதான் ஜோசப் வந்துட்டு திரும்ப தான் ரிட்டர்ன்ஸ் ஆகிறான்றதான் எல்லாம் ஒரு மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. இல்ல ஜோசப் இல்லைன்னா அது ஒரு பேய் இது மாதிரி வருதுன்ற மாதிரி தான் அந்த ட்ரைலரு அப்படிதான் இருக்கும். ஆனா இல்லடா, ஆனா இல்ல கன்ஃபார்ம் 2 விஜய் எல்லாம் இதான். இதுல இன்னும் சில பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா நதிர 3 விஜய்ன்ட்டானுங்க. இல்ல மச்சி 3 விஜய். 3 விஜய் நிறைய பேர் சொன்னானுங்க. நீ அதான் இல்ல சொல்றதுக்கு இல்லடா, நிறைய பேர் இல்ல நிறைய பேர் 3 விஜய்டா. ஆனா நான் கன்ஃபார்ம் இருந்தேன் 2 விஜய். அதான் கன்ஃபார்ம் படம் பார்த்துனுக்கிறேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டா இருந்தது. போதான் ஸ்டார்டிங்லாம் சரி ஒரு விஜய் தான் காட்டுறாங்க, பிளாஷ்பேக்ல இன்னொரு விஜய் இருக்கணும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயகுமார்னு கூடும்போது திரும்ப இருப்பாரு. புரிஞ்சு போச்சு. ஒரே ஆள் தான். அதே மாதிரி மெர்சல் படத்துல 2 விஜய் நான் எதிர்பார்க்கல. ஆமா இல்ல மெர்சல் படத்தலாமா நான் 2 தான் எதிர்பார்த்தேன். 3 வந்துச்சு மெர்சல்ல 3. இல்ல நான் ஒண்ணு என்னமா நினைச்சேன் மெர்சல் படத்துக்கு இது டாக்டருக்கு ஜோடி வந்து காஜல், மெஜிஷியன் ஜோடி சமந்தான்னு நினைச்சிருந்தேன். தெரியாதா பிகில்ல இருந்து வேலை பார்த்து விட்டானுங்க. பிகில்ல 3 பேருட்டானுங்க. ஆனா அப்ப எனக்கு டவுட்டா ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப நான் என்னத்த நம்பியிருந்தேன் தெரியல ஒண்ணு. அதான் மெர்சல்ல இல்லடா இல்ல தெரியல ஒண்ணு மெர்சல்ல 3னா லாஜிக் படி அப்ப 2 தான் இருக்கணும். புரியுதா? என் மைண்ட் அந்த மாதிரி பிகில்ல அதான் டிஃப்ரெண்டா வரணும். ஆனா அதே மாதிரிதான் இருந்தது 2 பேர். நான் இது அந்த காலமே சாங் எல்லாம் கேட்டுட்டு மிக்ஸ் பண்ணி என்ன சொல்றேன். ஆனா இல்லடா எல்லாம் நோட் பண்ணீங்களா? அவன் அட்லி இந்த குழப்பத்தை இங்க மட்டும் காட்டல, நார்த்லயும் போய் காட்டினான் பாத்தியா ஜவானு. பொலைய தெரிஞ்சு புள்ள தெரியல. ஆனா இந்த வர்ற படம் அப்படி இருக்கு. ஜவான் பாக்குறப்போ ஹிந்தி இது எல்லாம் தீபிகாக்கு தான் கத்துனாங்களே. நயன்தாரெல்லாம் எவன்டா கத்துவான்? ஆனா நதீர் சமந்தா யாருமே சேர்க்கலடா தம்பி. ஜவான் படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயினா போட்டது யாரா? அது தெரியுமா தெரியாதா? நருட்டோன்னு கூட்டுன்னு போய் மரியாதையா அடி வாங்கி சாப்பிட போறான். சத்தியமா ஃபர்ஸ்ட் சமந்தாவோட தான் இது பண்ணாங்க. அப்ப அவளுக்கு அந்த உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனாலதான் அவளுக்கு இது போயிடுச்சு, அந்த சான்ஸ் போயிடுச்சு. அவளே ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாளே. உண்மையாவா? உண்மையாதான். ஜவான் ஃபர்ஸ்ட் இது சமந்தாக்கு தான் வந்தது. புதுசா இருக்குது. நான் கேள்விப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கூட இருக்கு. அதே மாதிரி அது மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா சொல்றதுக்கு அப்புறம் சமந்தா ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ். அதே மாதிரி ஜனநாயகன்லயும் ஃபர்ஸ்ட் சமந்தா தான். அப்பவும் உடம்பு சரியில்லை அந்த டைம்ல. ஆமா இதுவும் நடந்துச்சு. ஏதோ சர்ஜரினாலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா ஜனநாயகன் யாருக்காக ஓடணுமோ இல்லையா, நம்ம செல்லாக்குட்டி பூஜா கிட்ட வச்சு ஓடணும் ப்ரோ. எந்த படம் ஃபிளாப் ஆனா அவ தலைமையில கட்டி விட்டுறாங்க. என்னடா இப்படி பேசுறீங்க? பாவம் எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் அலெக்ஸ் ப்ரோ? ஜனநாயகன் பூஜா கிட்ட ஓடணும்.
அதெல்லாம் ஓடிடுடா. யாருடா இது? இல்லடா, இல்ல ப்ரோ, இது எதுவா இருந்தாலும் அவ தலைமையில கட்டி விட்டுறாங்க. பாவம் செல்லக்குட்டி இது ரொம்ப இது பாவம். எப்படிதான் இது காஜல் அகர்வால் விஜய் கூட நடிக்கும் போது ஹிட் ஆகும், அஜித் கூட நடிக்கும் போது ஃபிளாப் ஆகும். அந்த மாதிரி ஆமா. இல்ல ஏன்டா காஜருக்கு பீஸ்ட் அந்த ஹிட்ரா? லக் இருக்கு. நீங்க வந்து ட்ரோல் மெட்டீரியல் வேணா பீஸ்ட் சொல்லலாம், ஹிட் ஃபிளாப்லாம் சொல்ல முடியாது. டே ஓகேவா? அவ இல்லடா இல்ல இரு, ப்ராப்பர் பிளாக் பஸ்டரா சொல்றேன் நீ ப்ரோ நானு. அவளுக்கு திடீர்னு ஏதாவது கிளிக் ஆகும், திடீர்னு ஏதாவது ஊத்திக்கும். அவளுக்கு நார்மலா அந்த மாதிரி தான் இது. அல ஆனா ரஷ்மிகாக்கு அந்த லக் இருக்கும் ப்ரோ, அளவை குண்ட பயங்கரமா அளவை லக் இருக்கு. குண்ட பொறும்பலும் பெருகிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல. இல்ல ராஷ்மிகாக்கு அந்த லக் ஃபேக்டர் இருக்கு எனக்கு கேட்டா. வாரிசு, ஆனா அனிமல், ஆனா நீ புஷ்பா. ஆனா நீ ராஷ்மிகா அதிக சீன் வச்ச கூடாது. வாரிசுல நம்ம நம்ம பண்ண உருப்படியான ஒரு விஷயம் தான். அவளை ரெண்டு மூணு ரெண்டு அதில் ரெண்டு பாட்டுக்கு ஆட வச்சோமா, ஒரு சீன் நச்சோமா, கரெக்டா பண்ணும். ராஷ்மிகானா நல்லா தானே நடிப்பா, ஏடா அவன் மேல அவனுக்கு என்னடா வேணும்? இல்லடா, நீ அவளை அதிகமா சீன் வச்ச கூடாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீ அனிமல்லே எடுத்துக்க. அனிமல்ல உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பா, ரொம்ப ஆமா, நல்லா நடிச்சிருப்பா. ஆனா அதனாலதான் சொன்னேன் நல்லா இல்லடா, நடிப்பான்ட்டு. சொல்றத முழுசா கேளு. ஆனா அவளை ரொம்ப நல்லா நடிக்க வைக்கிறது தப்புன்றத படம் கிளைமேக்ஸ்ல தான் தெரிஞ்சுது. ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா. ஐயோ, அது ஏதோ ஒரு எமோஷன்ல ஏதோ நடிச்சிட்டா விடு. அததான் சொல்றேன். இல்ல 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 அவன் நடிகெல்லாம் நல்லா நடிப்பா ப்ரோ, இல்லடா, நான் பிரச்சனை சொல்ல. அவளை அவள் பாய் அவளை அதிக சீன் இல்ல அதிக சீன் வச்சு கூடாது. அனிமல்லே வந்துட்டு அது அது ஆச்சு, அது ட்ரால் ஆச்சு. இல்ல அனிமல் ப்ரோ அவன் நல்லா உண்மையிலே, ஆனா அதான். அலெக்ஸ் ஒரு படம் 3.5 மணி நேரம் எடுத்து அது ஒரு ரீவாட்சுக்கு வருதுன்னா அது உண்மையாவே அனிமல் தான் ப்ரோ. அது அனிமல்லாம் இல்லடா, ஒன்னு இல்ல சொல்லிட்டு ஒரு நிமிஷம். ட்ரைலர் வரும்போது கூட நான் அந்த ட்வீட் போட்டிருப்பேன், இன்னும் அக்கௌண்ட்ல இருக்கும். படம் ட்ரைலர் சூப்பரா இருக்குது. ஆனா 3.5 மணி நேரம் படம்ன்றானுங்க. எப்படி ஒரு நெகட்டிவ் தான் போட்டேன். ஆனா ரிலீஸ் ஆன பிறகு அவனை வேற மாதிரி. நீ இல்ல தேட்டர்லயே பார்த்தா? எனக்கு ஆனஸ்டா டேய் சொன்னா மிஷன் அந்த இம்பாசிபிள் இந்த படம் பிடிக்கல. மாசம் ரிலீஸ் ஆனா ஆகுதா? அதுல பிடிச்ச விஷயம்னு ஒரு சில படம் இருக்கு இல்லடா ப்ரோ. நருட்டோ, அந்த ஒரு லாஸ்ட்ல நிமிஷம் வர இல்ல. அந்த அப்பா சீன். அந்த டைம்ல நருட்டோ அனிமல் தெரியாதா? அந்த சரியான சண்டை. அனிமல் நீ எனக்கு தேட்டர்லயே பாத்து? பிடிக்கும். இல்ல தேட்டர் இல்ல, நான் லேட்டா தான் இது பார்த்தேன், தேட்டர் இல்ல. ஆனா இதுல மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா அனிமல் 2 தேட்டர் போயிடுவேன். ஆனா நதிர அந்த டைம்ல அனிமல் எனக்கு விக்னேஷ் ப்ரோக்கெல்லாம் பிடிக்கும். நாங்க ஒரு செட்டுன்னு எடுத்துப்போம். அனிமல் பிடிக்காத செட்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஸ்பேஸ் பார்க்கணுமே, ரணகலமா இருக்கும். போட்டு எல்லாம் பச்சை பச்சை ஆனா தீட்டு நான் இருப்பானுங்க. அனிமல் பிடிக்காத செட் தான் ப்ரோ. அதான் இல்லடா, அதான் நான் அலெக்ஸ் எனக்கு அலெக்ஸ் பிடிக்கல உண்மையா சொல்றேன். ஹாலிவுட் சீரிஸ் எல்லாம் பார்ப்பானுங்க. ஆனா தமிழ்ல இது ஹிந்தில ஒரு படம் எடுத்துட்டா மட்டும் எத்திக்ஸ் அதான்டா பேசுவாங்க. இல்லடா, அந்த டைம்ல டென்ஷன் ஆயிட்டு நான்லாம் சொல்லிட்டேன். பிரணாவை தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு. அப்ப என்ன சொன்னா நதீர, அனிமல் பிடிக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போடான்ட்டு. இவனுக்கு டென்ஷன் ஆயிடானுங்க. என்ன இல்ல எனக்கு அனிமல் படமா பிடிக்கல ப்ரோ. ஆனா ஒரு சில சீன் எனக்கு பிடிக்கும். அந்த இன்ட்ரோல் சீன் பிடிக்கும் எனக்கு அனிமல்ல. ஏன் ப்ரோ, லாஸ்ட்ல அந்த அதுல கிளைமேக்ஸ் என்ன சீன் ப்ரோ பிடிக்கும். முதல்ல ப்ரோ? இந்த பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு சொல்றேன். எனக்கு ஒரு படம் பிடிக்குதுன்னு ஏன் அந்த கேரக்டரு இப்ப நம்மளுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு படம் இப்ப இந்த நம்ம பாக்குறோம்னு அந்த கேரக்டரை நம்மளுக்கு அது பிடிக்க வைக்கணும். முதல்ல கேரக்டரா உனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகணும். இப்ப ஒரு ஹீரோ வந்துட்டு ஒன்னு சொல்றான்னு எடுத்துப்போம். இல்ல ஒரு ஹீரோயின் கூட பேசுறான், ரொமான்ஸ் பண்றான், இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு கன் சீனோ இல்ல ரிவெஞ்ச் பண்றான்னு எடுத்துப்போம். நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கணும். அதாவது நம்ம பண்ற மாதிரி இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆகணும். கனெக்ட்னு சொல்லலாம், கனெக்ட் ஆகணும். இந்த அனிமல்லாம் செம்மையா கனெக்ட் ஆச்சு. அந்த ரன் விஜய் சிங்னா அது சரியான பவர் கேரக்டர். இன்டர்வல் சீன்லாம் அந்த சொல்றீங்களா? மெயில் டாமினேஷனா புரியல. ஆமா. ஏய் நீங்க அந்த தான் இல்லடா, வந்து ஒரு பொண்டாட்டிய நிமிஷம். டார்ச்சர் பண்றது. இதனால தான் அந்த டைம்ல சண்டை வந்தது. அவன் என்ன டார்ச்சர் பண்றான்னு இல்ல இப்ப இல்ல இல்ல எனக்கு அந்த இல்ல விஷயம் உண்மையா டேய், புரியல ப்ரோ. அவன் என்ன டார்ச்சர் பண்ணான்னு இப்ப நீ சொல்ற. அது வெளிய சொல்ல முடியாது. ஒரு சீன்ல பட்டு பட்டுன்னு அடிப்பா, டேய் முதல்ல இழுத்து போட்டு அடிப்பா. இல்லடா, அவன் சாப்பிட்றதுல வந்துட்டு உப்பு அதிகமா எழுதி போட்டுருவா. வீட்டுல புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரி 2 பேர் வச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்துட்டு பார்த்தா இவன் தான் போயிட்டு தான் அந்த பிராஸ்டாப் இழுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஆன்மெண்ட் போட்டுனுப்பான். ஞாபகதா? நீ வந்துட்டு ஆமா. அதை படமா பார்த்தேன்னு அதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தாலும் அவங்க ஒத்துமையா தான் இருக்கிற மாதிரி தான் அந்த சீனை காட்டிருப்பான். அந்த சீனோடைய பிரசன்டேஷனே அந்த மாதிரி தான். இதுல ஹைலைட் என்னன்னா, அது இல்ல ஒரு இந்த நிமிஷம், இல்ல இல்ல லெவலுக்கா? அந்த படத்துல பொண்டாட்டி கையில எத்தனை வாட்டி அடி வாங்குவான்? அதெல்லாம் உங்களுக்கு அப்ப ஃபீமேல் டாமினேஷனா தெரியலையா? இல்ல அவன் கரெக்ட் இல்லடா, தான். ஆனா இல்ல அதுக்கு இவன் அவன் பண்றது கொஞ்சம் ஓவர் தான் ப்ரோ. அவன் லேப்டாப் யூஸ் பண்ணப்பான், போய் லேப்டாப்பை தூக்கி அடிப்பா. இதுவே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஹீரோயின் லேப்டாப்பை தூக்கி வச்சா மெயில் டாமினேஷன் சொல்லுவீங்க. இல்ல இவன் அடிக்கிறது பிரச்சனை இல்ல. அது பிராஸ்டாப்ல போட்டு தான் அடிக்குமாடா? ஏய் அவ்வளவு இல்ல கொடூரமா தான் இல்லடா, பண்ணுமா? இதை பாரு, ஓப்பனா ஒன்று சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள இதுதான் நடக்கும். ஏன் 2 பேர் அடிச்சுப்பாங்க, ஏன் பல்லு உடைஞ்சு 2 பேரும் ஒன்னாலாம் இருப்பாங்க. புரியுதா? உண்மையில அந்த அளவுக்கு புருஷன் முன்னாடி சண்டைலாம் அதை விட அதிகமாலாம் நடக்கும். எனக்கு என்ன தெரியுமா அசிங்கமா இருந்துச்சு நதிரு, இவனுங்க இவ்வளவு பேசுறானுங்க.
தமிழ்ல இவனுங்க யாருன்னு பார்த்தா மோகன்ஜி, ஆர்கே சுரேஷ், சிறுத்தை சிவா, அதுக்கப்புறம் ஐயோ டேரக்டர் வேணாம் வேணாம் டேரக்டர் இந்த அவன் பேர் என்னது, டேரக்டர் பாலா. இவனுங்க பண்ண இந்த கேவலமான வயலன்ஸோட பண்ணிட்டான். அதுதான் இதே எனக்கு வந்து பண்ணுவோம். ஒரே ஒரு அதாவது படத்தை வந்து ஃபுல்லா பிடிச்சிருச்சு. ஒரு சில சீனை வந்து தவிர்த்துக்கலாம் தோணுச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த இது அந்த செத்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இதுல வந்து இந்த இது யூரின் குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது முதல்ல bro அந்த படம் எனக்கு தெரிஞ்சு 3 மணி அது நேரத்துல முடிச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். புரியல டேடு, நீ என்ன சொன்ன? அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த சப்டைட்டில் வந்து கவ் யூரின் போட்டிருப்பாங்க. அது அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம்.